ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். எவ்வளவு தான் புது புது பலகாரங்கள் வந்தாலும் பழைய பலகாரமான இந்த கருப்பட்டி பணியாரம் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடித்தமானதாக தான் இருக்குது. அந்த கருப்பட்டி பணியாரத்தை தான் எவ்வளவு ஈஸியாட்டு நம்ம வீட்டிலையே செய்யலாம் அப்படின்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். 1 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். இது ரேசன் பச்சரிசி தான். இந்த பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற போட்டு எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே ஊற போட்டு ரெடியாக வச்சுருக்கேன் பச்சரிசி. இப்போது இது நல்லா ஊறியாச்சு. இதை நல்லா வடிகட்டிடலாம். வடிகட்டின பச்சரிசியை ஒரு காட்டன் துணியில் போட்டு ஃபேனுக்கு கீழே வச்சிடலாம். அரிசி நல்லா காஞ்சாச்சு. ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாது. நம்ம கை வச்சோம்னா கையில் ஒட்டணும். ஆனால் ஈரம் இருக்கக்கூடாது ரொம்ப. இதை மிக்சர் ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம். பொடிச்சு எடுத்த மாவை இந்த மாதிரி ஒரு அரிப்பு வச்சு அரிச்சு எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக கப்பி மறுபடியும் மிக்சர் ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம். இனி இதுக்கு கருப்பட்டி தேவை. இந்த கருப்பட்டியை நல்லா பொடிச்சிட்டு, இது அவ்வளவு நமக்கு தேவையில்லை. 1 கப்பு அரிசிக்கு 1 கப்பு கருப்பட்டி தான் தேவை. அந்த 1 கப்பு கருப்பட்டியையும் இப்போ ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். மாவுக்கு கூட 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் 1/2 டீஸ்பூன் சுக்குத்தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இனி ஒரு பேனில் கருப்பட்டியை போட்டுடலாம். 1 கப்பு கருப்பட்டிக்கு 1/2 கப்பு தண்ணீர் ஊற்றிருக்கேன். 1/2 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக தான் தண்ணீர் ஊற்றிருக்கேன். இதுவே நமக்கு கரெக்டாக தான் இருக்கும். அந்த கருப்பட்டி எல்லாம் ஃபுல்லாக கரைஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் கூட கொதிக்கணும். கொதித்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த கருப்பட்டி பாகு சூடோடு இருக்கும்போதே இந்த மாவில் ஃபில்டர் பண்ணி ஊற்றிடணும். ஃபஸ்ட்டே அவ்வளத்தையும் ஊற்ற வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இது பச்சை மாவாக இருக்கிறதுனால இதுக்கு கருப்பட்டி பாகு ரொம்ப தேவைப்படாது. அதனால தான் கருப்பட்டியில் 1/2 கப்புக்கும் குறைவாட்டு நம்ம தண்ணீர் ஊற்றிருக்கோம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர மிக்ஸ் பண்ணி நம்ம அப்படியே இதை மூடி வச்சிடணும். ஏன்னா இதை ஒரு நாள் கழித்து தான் நம்ம பொரிக்க போகிறோம். அடுத்த நாள் இதை எடுக்கும்போது இந்த மாவு இன்னும் கொஞ்சம் கூட இறுவி போய் இருக்கும். அதனால தான் நம்ம இவ்வளவு லூஸாட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம். மீதி கொஞ்சம் போல் பாகு இருக்குது. இதை ஒரு சின்ன பாத்திரத்தில் ஊற்றி நம்ம வைக்கலாம். கரெக்டாக இது 1.5 நாள் கழித்து நான் எடுத்திருக்கேன். மாவு நல்லா புளிச்சாச்சு. இனி நம்ம பொரிக்க ஆரம்பிக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா இட்லி மாவு பதத்துக்கு இருக்குது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அதனால் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த கருப்பட்டி பாகை நம்ம இதில் ஊற்ற வேண்டாம். கருப்பட்டி பாகில் நம்ம 1/2 கப்புக்கும் குறைவாக தான் தண்ணீர் ஊற்றணும். அதுலேயே கொஞ்சமாக மீதி வந்திருக்கு. அதனால் கருப்பட்டி பாகு காய்ச்சும் போது அதிகமாக தண்ணீர் ஊற்றிட வேண்டாம். பாகு ரொம்ப மீதி வந்துட்டுனா இந்த கருப்பட்டி பணியாரத்தில் இனிப்பு குறைஞ்சி போயிடும். நமக்கு கொஞ்சம் வந்ததுனால இது பிரச்சனை இல்லை. நல்ல ஒரு இனிப்பாக தான் இருந்தது. சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆயாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பணியாரத்தை பொரிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு குழிக்கரண்டியில் எடுத்துட்டு ஒரே இடத்துல அப்படியே இந்த மாவை ஊற்றணும். இந்த பணியாரம் பொரிக்கும்போது ஃபஸ்ட்டுலாம் ஒழுங்காக வராது. அதுக்கப்புறம் ஒழுங்காக வர ஆரம்பிச்சிரும். இது ஃபஸ்ட்டு பணியாரம். நமக்கு எப்படி வருதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டுலாம் ஏன் ஒழுங்காக வராது அப்படின்னா அந்த எண்ணெயில் கரெக்டான ஹீட் இருக்காது. அதனால தான் அது ஒழுங்காக வராது. கரெக்டான ஹீட் வந்ததுக்கு அப்புறமா நம்ம போட்ட உடனே எலும்பி வர ஆரம்பிச்சிரும். இது ஃபஸ்ட்டு பணியாரனால சட்டியில் போய் ஒட்டி பிடிச்சிட்டு அதனால திருப்பதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் இலக்கி கொடுத்தோன்னே திருப்பதுக்கு வந்துட்டு, ஆனால் அந்த ஷேப்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. ஒட்டி பிடிச்சதுனால அடிப்பக்கம் லைட்டாக கரிஞ்சிருக்கு. இந்த பணியாரம் பொரிக்கிறது ரொம்பவே ஈஸி. நம்ம ஒரு நேரம்
மாவை மிக்ஸ் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் எப்போ நமக்கு ஃப்ரீயாட்டி இருக்கோ அந்த நேரம் பொரிச்சாலே போதும். இனி 2வது பணியாரத்துக்கு மாவு ஊற்றிடலாம். இது பூரி மாதிரி புஷ்ஷுன்னு எலும்பி வந்துடும். கரெக்டான ஹீட்டில் எண்ணெய் வந்துட்டதுனால நமக்கு இனி ஒழுங்காட்டு வர ஆரம்பிச்சிடும். ஒட்டியும் பிடிக்காது. இதே போலயே எல்லாத்தையுமே ஊற்றி நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். தீ மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். ரொம்ப கூட்டி வைக்கக்கூடாது. ஏன்னா மேலே கரிஞ்சது மாதிரி ஆயிரும், உள்ளுக்குள்ளே குக் ஆகாது. அதனால் நம்ம திருப்பியே போட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் உள்ளுக்கும் அழகாக குக் ஆகி வந்திருக்கும். நல்ல கரெக்டான கலரில் பணியாரம் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பொரித்து பார்க்கும்போது நீங்கள் 1 கப் அரிசியே போட்டால் போதும். ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க. ஃபஸ்ட்டு உள்ள பணியாரம் மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி வந்தது. அடுத்தது எல்லா பணியாரமுமே நல்லா சூப்பராக உப்பி வந்துட்டு எல்லா பணியாரமும் பொரித்து எடுத்தாச்சு. 1 கப்பு அரிசி போட்டதில் நமக்கு 8 பணியாரம் வந்திருக்கு. ஒரு மீடியம் சைஸ் அளவில் தான் நான் இந்த பணியாரம் பொரிச்சிருக்கேன். இதுதான் ஃபஸ்ட்டு பொரித்த பணியாரம். இதோட ஷேப் கொஞ்சம் மாறி இருக்கு. அடியிலையும் லைட்டாக கரிஞ்சிருக்கு. மீதி எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. கரியவும் இல்லை, கலரும் கரெக்டாக இருக்குது. இது சூடு ஆறுனதும் நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். சூடோடு இருக்கும்போது ஒரு சில நேரங்களில் உள்ளுக்கு குக் ஆகாமல் இருந்தாலும் அந்த சூட்டில் இருக்கும்போதே குக் ஆயிரும். இந்த பணியாரத்தில் லைட்டாக மேலே மாவு ஒட்டி வந்திருக்கு. திருப்பி போட்டு பொரித்து எடுத்ததுனால நான் பொரித்த பணியாரம் எல்லாமே நல்ல குக் ஆகிருக்கு. நான் பிச்சு காட்டி தரேன். வெளியில் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளுக்கு நல்ல சாஃப்டாகவும் இந்த பணியாரம் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.